கிராஃப்டில் கேகே கிரியேஷன் கிராஃப்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு ஒரு இது வைக்க கைப்பிடி துணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வேஸ்ட்டு கிளாத் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கிளாத் வேஸ்ட்டாக இருக்குன்றதுனால இது எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கான வேஸ்ட்டு கிளாத்து பீஸு இந்த மாதிரி துணிங்க இருக்குது. இது எப்படி வச்சு தைக்கலான்றத சொல்கிறேன் வாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிச்சனுக்கு மேடை துடைக்க அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லை டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு சாதம் கிண்ணம் எல்லாம் வைப்போம் இல்லையா, அப்போ வந்து அது மேலே வைக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கோ ஒரு பிளாஸ்டிக் வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்காத நம்ம வீட்லேயே இருக்க கிளாத்தை வச்சு ஒரு இது செய்யலாம். துணி மேட்டு, சரிங்களா? துணி மேட்டு பண்ணலாம். அதுக்கு இந்த இதுவை வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். இந்த துணியை 4 மடிச்சுட்டு நான் இந்த தட்டு அடையாளத்துக்கு எடுத்திருக்கேன். இந்த தட்டு அடையாளத்துக்கு நம்ம வந்து வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம். சரியா? இந்த தட்டு அடையாளத்துக்கு வரைஞ்சிடலாம். முதல்ல ரவுண்டு போட்டு வரைஞ்சிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை வந்து போட்டிருக்கேன். இதில் 2 வரும்னு நினைக்கிறேன். அதில் 2 போட்டிருக்கேன். சரியா? இழுக்கும் துணியை, அதனால் மார்க் பண்ணும்போது ஒரு பக்கம் இழுக்கும். அதனால் ஸ்லோவாக லூஸாக போடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. மேலோட்டமாக வச்சு தேய்ச்சிட்டு லூஸாக போடுங்க. இப்போ நம்ம இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சொல்வேன்ல எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு வெட்டிக்கோங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு வெட்டிக்கிறேன் நான். இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெட்டுறதுனால ஒரு அகலமாகவும் கிடைக்கும், துணி பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பெருசாக இருக்கும், நீட்டாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது தச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதால் நான் எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணிப்பேன். எந்த இது செய்கிறதா இருந்தாலுமே, இந்த பேப்பர் கட்டிங்கோ இல்லை இந்த கிளாத்தில் கட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு கட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? அப்புறம் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸ்கூல் குட்டீஸ்க்கெல்லாம் போவாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் வீக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாமே ஸ்கூலு. அதனால் நெக்ஸ்ட் வீக்கு குட்டீஸ்லாம் போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்துச்சி திரும்பி இப்போ ரொட்டீனாக நம்ம வேலை செய்யணும். குட்டீஸ்க்கு செய்யறதுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். ரெடி ஆகிட்டு ஓடவே சரியாக இருக்கும். இதை ஸ்டார்ட் ஆகிட்டு கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க. இப்போ இந்த கிளாத் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இந்த கிளாத்தை வந்து வேஸ்ட்டு கிளாத் இருக்குது, இது வச்சுக்கலாம். இதை பக்கம் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஓரம் வச்சிடுறேன். இது ஏன்னா 2 கிளாத் இல்லையா, அதனால் எடுத்து வச்சுட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டான்றதுனால பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஒன்று போட்டிருக்கேன், அதே மாதிரி இது மேலே ஒன்று போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ திரும்பியும் ஏன்னா திக்காக இருக்கும்ல துணி, நம்ம சூடாக இதெல்லாம் பிடிக்கிறோம், பாத்திரம் பிடிக்கிறோன்னா திக்காக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் திக்காக வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. திக்கி கிளாத் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தெரியும். பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி இதில் ஒரு லைனாக 1 by 1 வச்சுக்கோம்.
இது மீதி இருந்ததை இதில் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய உங்களுக்கு வெயிட் அதிகமாக திக்காக வேணும்னா வச்சுக்கலாம். நான் போதும்ன்றதுனால நான் இவ்வளோண்டு வச்சுருக்கேன். இந்த இதுவே போதும்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம்ப்பா நிறைய. இப்போது இந்த கிளாத்தை இது மேலே வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே எப்படி தள்ளி வச்சுருக்கோன்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கினீங்கன்னா அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ இந்த ரவுண்டாக இதை வந்து தச்சுக்கலாம். தச்சுட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த இடம் வந்து ரவுண்டாக அதுவாகிடும், படிஞ்சிடும். இதை நான் தச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து நான் இதை செட் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டை மட்டும் கட் பண்ணணும். இப்போ அந்த ரவுண்டை மட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். இப்போ ரெண்டும் ஒரே லைனில் இருக்கான்னு பார்த்துட்டு இதை பாருங்கள். இதை விடவே கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கட் பண்ணிவிடுங்க. தச்சுட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன் வெட்டிட்டு இது பண்ணுறோன்னா தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெட்டாத நீங்கள் அப்படியே தைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எதை தைக்கிறீங்க எதை விடுறீங்கன்னே உங்களுக்கே புரியாது. அதுக்காக வெட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஒரே ரவுண்ட் வந்துச்சா. இந்த துணியை இந்த ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச் விட்டு ஓரத்தில் தையல் போட்டுட்டு மேலே வந்து இதை கவர் பண்ணிடணும். இதுக்கு ஒரு துணி கிராஸ் கொடுத்து நம்ம கவர் பண்ணிட்டோன்னா இந்த துணி அப்படியே கையில் உட்காரும். தாரை துடைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் மேலே இருக்கு இல்லையா, கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் டைனிங் டேபிள் மேலே திங்ஸ் எதனா வைக்கணும், கூட்டு பொரியல் அது மாதிரி வைக்கணும்னா கூட இதில் வச்சுக்கலாம். இதை மூவ் பண்ணி டேபிள்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மூங்கில் அட்டை, அந்த பேப்பர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, பிளாஸ்டிக்கு, அந்த மாதிரி இல்லாத கிளாத்தே நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு நம்ம நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு கூட நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்ப்பா. இந்த 2 பீஸ் இருக்குள்ள, 2 துணி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 2 பீஸை நான் மடிச்சுட்டேன். ஒரு பீஸ் ஒன்று, இன்னொரு பீஸ் ஒன்று, ஒரு பக்கம் மடிச்சிருக்கேன். மடித்து தைக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம தச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் தைக்க போகிறேன் இந்த ரவுண்டை. இது கரெக்டாக இருக்கா, இந்த லைனில் கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தைங்க. கையிலே தைக்கலாம், அதுவும் ஈஸி தான். நான் வந்து மிஷின் இருக்கிறதுனால மிஷினில் தைச்சிட்டேன். மிஷின் இல்லை, கையில் இருக்குது, வீட்டில் இருக்கிறது தைக்கிறோன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே வீட்டில் அழகாக தைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு வரைக்கும் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி நம்ம தைச்சிட்டு வந்துடணும். அவ்வளோதான். கரெக்டாக அந்த ஸ்டோவை வந்து மெதுவாக தான் திருப்பணும், சர்ன்னு திருப்பக்கூடாது. தைக்கிறவங்களுக்கு, மிஷின் தைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி தைக்கணுன்ட்டு. தச்சு பழகுறேன், ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க, புதுசாக ப்ளவுஸ் தைக்க கற்றுக்குறோம், புதுசாக நான் துணி தைக்க கற்றுக்குறேன் அப்படின்றவங்களுக்கு ரவுண்டு கொஞ்சம் வர்றது கஷ்டம். மற்றபடி எல்லாருக்குமே நல்லா ரவுண்டுலாம் வரும் அழகாக. இந்த மாதிரி தச்சு முடிச்சிடணும். ரவுண்டை தைச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மிஷினில் ஒரு கிளாத் வந்து ஒன்றை வச்சே வைங்க, அப்போ தான் அது வந்து உங்களுக்கு அந்த மிஷின் வந்து தையல் விட்டு போகாது. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நான் தைச்சிட்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கப்பா, தைச்சிட்டு வந்துட்டேன். நான் 2 இது சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து வெறும் ரவுண்டாக தைச்சிருக்கேன். இது ஒரு மேட்டு மாதிரி. இது வந்து கை நடுவில் விடுற மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நடுவில் இருக்குது. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதுவும் கிரிப்பு கிடைக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கிரிப்பு கிடைக்கும்ன்றதுனால இந்த கேப் விட்டுருக்கேன். இதில் போட்டு நம்ம எடுக்கலாம், பாத்திரம் எடுக்கிறது, கிண்ணம் எடுக்கிறது எடுக்கலாம். இந்த மாதிரி 2 மாடலில் தைச்சிருக்கேன். இது வந்து தோச்சோன்னா மாட்டலாம், ஆணியில் எங்கன்னா மாட்டி விட்டோன்னா அது பாட்டுன்னு காஞ்சின்னு இருக்கும். டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ் மேலே துடைக்கிறதுக்கோ இல்லை எதனா வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம், பாத்திரம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்,
இந்த பாத்திரம் இருக்குது பாருங்கள், இந்த பாத்திரத்தை நான் பிடிக்கிறதுக்கு காட்டன் கிளாத்துன்றனால கிரிப்பாகவும் இருக்கும், பாத்திரமும் நல்லாயிருக்கும். இந்த பாத்திரத்தை இது மேலே வைக்கலாம். வச்சு நம்ம பாத்திரம் டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கும் இழுக்கவோ அந்த ஹீட் வந்து நமக்கு டேபிள் மேலே இருக்காது, இது தனியாக இருக்கும். பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கான சப்போர்ட்டாகவும் இருக்கும். இது வச்சுக்கலாம், இல்லை ஹாட் பாக்ஸ் வச்சுக்கலாம். அடி வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஹாட் பாக்ஸு தேய்க்கவும் சவுண்டு வராது. டேபிள் மேலே வச்சோன்னா கர்ன்னு வரும் இல்லையா, அந்த சவுண்டெல்லாம் வராது. இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தும் நல்லாயிருக்கும், டேபிளும் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கான எழுத்தாளர் பைரன்றவர் வந்து எழுதியிருக்காரு, ஒரு துளி பேனாமை 10 லட்சம் பேரை சிந்திக்க வைக்கும். திரும்ப சொல்கிறேன், ஒரு துளி பேனாமை 10 லட்சம் பேரை சிந்திக்க வைக்கும் அப்படின்னு இந்த வரிகள் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கான பொன்மொழி இதுதான். எழுத்தாளர் பைரன் எழுதியிருக்காரு. நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல வேற வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான டவுட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.